பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அண்மை காலமாக இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சிறுநீரக செயலிழப்பு இது ஏதோ முதியவர்களை மட்டும் பாதிக்குது அப்படின்னு இல்லாமல் இளைஞர்களும் இதனால் மரணமடையக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். உலக சுகாதார நிறுவனமே மரணத்தின் காரணிகளில் ஒன்றாக இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டு இருக்கிறது. அதனால தான் இந்த துறை சார்ந்த ஒரு அனுபவமிக்க ஆளுமையை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, சிறுநீரகவியல் மருத்துவத்தின் மாண்பாளரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த சிறுநீரகவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை அண்மை காலமாக நம்ம பார்க்க முடியுது. முதல்ல இந்த பேண்டமிக் கொரோனா காலத்தில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாற்று அறுவை சிகிச்சை, அவங்க இந்த கொரோனா காலத்தில் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க டாக்டர்? அதாவது மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு அந்த கொரோனா காலகட்டம் ஒரு சோதனையான பீரியட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நபரிடமிருந்து ஒரு கிட்னி என்ற ஒரு பெரிய உறுப்பை எடுத்து இந்த நோயாளிக்கு நம்ம பொறுத்துறோம். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற 2 சிறுநீரகங்களுமே பழுதுபட்டுருச்சு. அவங்க என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அதன் பிறகு தான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நபர்கிட்ட இருந்து பெறப்பட்ட கிட்னின்றது நம்ம உடம்புன்னு ஒத்துக்கணும். நார்மலாக ஒத்துக்காது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். இம்யூன் சிஸ்டம்ன்றது ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு ஆர்மியோ, அந்த ஆர்மிக்கு ரெக்ரூட் ஆனவனே எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, நம் நாட்டை சேர்ந்தவர்கள் நீ பாதுகாக்கணும், வெளிநாட்டிலேருந்து வரவங்களை எதிரிகளை அழிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நம்ம கருவில் இருக்கும்போதே ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கப்பட்டது தான் இம்யூன் சிஸ்டம். செல்ஃப் நான் செல்ஃப், உன்னுடையது அல்லாதது என்ற பாகுபாடு பிரித்து எது எதிரி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எது வந்தினாலுமே அதை உடனே அழித்து தாக்குற மாதிரி தான் ஒரு இம்யூன் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இத்தனை நுண்கிருமிகள் நம்ம தாக்குனா கூட உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. ஸோ இப்படிப்பட்ட பாதுகாப்பு அரணான ஒரு இம்யூன் சிஸ்டத்தை இன்னொரு நபர்கிட்ட இருந்து டோட்டலாக இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்கனை கொண்டு வச்சோம்னா அது எப்படி ஏற்றுக்காது இல்லையா? உடனே ரிஜெக்ட் பண்ணிவிடும். இதுதான் நம்ம கிட்னி ரிஜெக்ஷன் சொல்லுவோம். அப்படி வச்சுன்னா அந்த கிட்னி செயலிழந்து போகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த டிரான்ஸ்பிளான்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். அது நடக்காமல் இருக்கிறதுக்காக வாழ்நாள் முழுவதும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்ட நபர்கள் ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன் சாப்பிட்டே இருக்கணும். ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன்றது இந்த மெடிசன் என்ன பண்ணும், அந்த இம்யூன் சிஸ்டத்தை அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தும். ஓகே, கம்மி பண்ணி வைக்கும். அப்போ தான் ரிஜெக்ஷன் நடக்காதுன்னு. ஸோ இது எப்படி இந்த இராணுவத்தினுடைய பலத்தை நம்மளே கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிற மாதிரி. இந்த மாதிரி இராணுவம் பலம் எழுந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக உள்ள வருவாங்களா. அதனால தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இயல்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம். பலம் எழுந்திருக்கிறது. அதே மாதிரி தான் கொரோனாவும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இவங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கொரோனா டிசீஸ் கொஞ்சம் அதிகம். ஜென்ரல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போதே எளிதாக தொற்றும். அதனால தான் அவங்களுக்கு கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கணும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கொரோனா கிருமியோ மற்ற கிருமிகளோ உள்ளே வந்த பிறகு இயல்பாக எல்லா நார்மல் இம்யூன் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு அந்த சிஸ்டம் அந்த வைரஸை வெளியே எடுத்து அந்த டிசீஸை ஒரு ஷார்ட் பீரியட்லேயே சரி பண்ணிடும். இதில் இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் அந்த கொரோனா நோயினுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட அவுட்கமே ஒரு நார்மல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக எங்கள் துறையில் ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணி இப்போ கட்டுரை கூட வெளியிட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு பாதிப்பும் அதிகம், வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம், வந்ததுன்னா பாதிப்பும் அதிகம். 2 விஷயம் டாக்டர். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றலை நீங்கள் குறைச்சி தான் வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம். ஆனால் கொரோனாவுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த வேண்டிய சூழல் அப்படின்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? எப்படின்னா இவங்களுக்கு ஒரு மைல்டு கொரோனா அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் அந்த மருந்துகளை கை வைக்க மாட்டோம். நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு அந்த பேஷண்ட் நல்லா ஆகி போகிறவங்க இருக்காங்க, மைல்டு அட்டாக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இந்த மாடரேட் அப்படின்னு 2nd கேட்டகரி அண்ட் சிவியர் அப்படின்னு 3rd கேட்டகரி போகும்போது அப்போது கிட்னியை பாதுகாக்கிறத காட்டிலும் மனித உயிரை பாதுகாக்கிறதா முக்கியமான ஒரு நிலைப்பாடை எடுத்து அப்போ இந்த ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன் டோஸை நம்ம கம்மி பண்ணித்தான் ஆகணும். உடனே அப்படியே நிப்பாட்டிட முடியாது. அப்படியே நிப்பாட்டின கிட்னி ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் எவ்வளோ தூரம் கொஞ்சமாக கம்மி, ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டு கத்தி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் பாதி டோஸ் குறைச்சிட்டு
அதுக்கப்புறம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்த பிறகு கொரோனாவில் விடுபட்ட உடனே திரும்ப பழைய டோஸ்க்கு ஏற்றி போகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க இந்த பேரிடரை ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஐயோ வந்துட்டா போச்சு என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விதமான உளவியல் சிக்கலும் இருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு வந்து உளவியல் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அது தேவையில்லைங்க. உலகம் முழுவதுமே வந்து இந்த நோய் தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒரு அங்கம், அவ்வளோதான். இப்போ நம்ம வராமல், இந்த நோய் வராமல் பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றது தான் நம்ம முழு கவனமே இருக்கணுமே ஒழிஞ்சு, அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரெயின் ஆன் தி எவ்ரி சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஓகே, அது இருக்கவே கூடாது. மனதிடமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். பாதுகாப்பு வழிமுறைகள், இந்த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர், அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா நமக்கு கொரோனா தொற்று வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அண்ட் இப்போது வேக்சின்ன்றது ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. 2 டோஸுமே வேக்சின் போட்டு காலத்திலேயே கரெக்டான காலத்தில் போட்டுக்கிட்டோம்னா மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனை காட்டிலும் இவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபாடி உற்பத்தியாகிறது கொஞ்சம் கம்மின்றது தான் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருந்தா கூட, அது கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வந்து இவங்களோட உயிருக்கு பாதகம் வராத அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். முதல் அலையில் கிட்டத்தட்ட 15% பேருக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு இருந்தது. டீஹைட்ரேஷன் வந்து கரெக்டான அளவில் அவங்க உடனே நீர்ச்சத்து உள்ள பொருள் சாப்பிடாமலோ நீர் குடிக்காமலோ இருந்தால் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரே கம்மியாகி அதனால் கிட்னி பாதிக்கப்பட்ட கதைகளெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த வயிற்றுப்போக்கு அதிகமாச்சுன்னா ரத்தத்தில் வந்து பொட்டாசியம் அளவு கம்மியாயிடும். அதுவுமே உடம்புக்கு நல்லதில்லை. இந்த கொரோனா பேரிடர் அப்படின்றது ஒவ்வொரு மருத்துவத்துறைக்குமே பெரிய சவாலாக இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கான பிரத்யேக சவால்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ டயாலிசிஸ்லாம் ரெகுலராக பண்ண வேண்டிய சூழல் இருக்கும், ஆனால் வெளியே வர முடியாத சூழல் இருக்கும், வந்தால் தொற்று வந்துருமோன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்படி சமாளிச்சிங்க? ஏன்னா டயாலிசிஸ் அவங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய சூழல். இந்த பிரச்சனை எப்படி கையாண்டு? இது மிகப்பெரிய சவால். அது 2வது அலை வந்த போதாவது அட்லீஸ்ட் நம்ம ஏற்கனவே அதை பண்ணின ஒரு அனுபவம் வந்தது. ஆனால் முதல் அலையில் மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. முதல் அலையில் வந்து அப்போ வேக்சின் கிடையாது. எப்படி பொதுமக்களுக்கு பயம் இருந்ததோ, பக்கத்திலே இருந்து அவங்கள பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸுக்கும் மனதில் வந்து ரொம்ப ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது நிஜம். இப்போது கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்திலேயும் கூட மீதி முழு ஊரடங்கு போட்டுட்டாலும் கூட டயாலிசிஸ்க்கு ஊரடங்கு போட முடியாது. கரெக்ட். டயாலிசிஸ்ன்றது வந்து லைஃப் சஸ்டைனிங் ட்ரீட்மெண்ட். அதாவது என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம். டயாலிசிஸில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து சிஏபிடின்னு ஒன்று இருக்குது, கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனல் டயாலிசிஸ் அப்படின்னு. அது வந்து வயிற்றில் ஒரு துளை போட்டு அதில் ஒரு கேத்தீட்டர் செலுத்தி அந்த டயாலிசிஸ் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பெருசாக பிரச்சனையே வரலை. ஆனால் பெரும்பாலான சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் வந்து ஹீமோடயாலிசிஸில் தான் இருக்காங்க. ஹீமோடயாலிசிஸ்ன்றது வாரத்துக்கு 3 முறை பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் 2 முறையாவது பண்ணணும். ஒருத்தருடைய உடல் நிலையை பொறுத்தும் அவருடைய நோயின் தீவிரத்தன்மையை பொறுத்தும் டயாலிசிஸ் பண்ணியாக வேண்டிய கட்டாயம். அவங்க அந்த டயாலிசிஸ் சென்டருக்கு போக வேண்டிய கட்டாயம். அவங்க மட்டும் தனியாக போக முடியாது, கூட ஒரு நபரும் சேர்ந்து போகணும். ஸோ ஒவ்வொரு முறையும் வெளியே வரும்போதும் ஆஸ்பத்திரி ஒரு அட்மாஸ்பியருக்கு போகும்போதும் டயாலிசிஸ் சென்டர் அட்மாஸ்பியர் எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்களுக்கு அந்த கொரோனா தொற்று வந்துடுமோ அப்படின்னு அதீதமான பயம் இருந்தது. இதுக்காக வந்து நேஷனல் கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ணினோம். என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கைட்லைன்ஸ் டெவலப்மெண்ட் கமிட்டியில் கூட நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகளுக்கு தனி டயாலிசிஸ் யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், கோவிட் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து சாதாரண மற்ற பேஷண்ட்களுக்கு சேர்ந்து டயாலிசிஸ் பண்ணுறாத வரைக்கும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுமே டயாலிசிஸ் சென்டருக்கு வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்களுக்கு சிம்டம் அனாலிசிஸ்க்கு ஒரு 2-3 கேள்விகள் கேட்டு, ஏதாவது சந்தேகத்துக்குரிய சிம்டம் இருந்ததுன்னா முதல்ல கொரோனா ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் டயாலிசிஸ் ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்காக அன்றைக்கி டயாலிசிஸை ஸ்கிப் பண்ணிட மாட்டோம். ரிப்போர்ட் வர வரைக்கும் அவங்களுக்கு தனியாக ஒரு படுக்கையில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு தனிமைப்படுத்தி டயாலிசிஸ்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதை அங்கேருந்து ஆரம்பிச்சது ஜாக்கிரதைன்றது. அப்புறம் என்ன பண்ணினோம், நிறையா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வர கிட்டத்தட்ட 14 மெஷின்ஸ் வச்சு தனி டயாலிசிஸ் நம்ம ஆரம்பித்தோம். நீங்கள் நினைக்கலாம், நம்ம எங்ககிட்ட டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேஷண்ட்ஸுக்குமே டயாலிசிஸ் இது கொரோனா தொற்று வந்து தான் இவ்வளோ பெரிய டயாலிசிஸ் யூனிட், கோவிட் டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிங்களான்னு ஒரு சந்தேகம் வரும். இல்லை, எங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு வந்து கோவிட் தொற்று வந்தது கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு தனி கோவிட் டயாலிசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியோ வசதியோ பெரும்பாலான மருத்துவமனைகள் இல்லை. ஸோ அவங்களாம் என்ன பண்ணினாங்க, அவங்களுடைய பேஷண்ட்டு பல வருடங்கள் அவங்கள்ட்டே டயாலிசிஸில் இருந்தாலும் கூட இந்த கோவிட் தொற்று வந்த உடனே வந்து எங்களுடைய சென்டருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலே நம்மள தான் வந்து மிகப்பெரிய மருத்துவமனை, நம்மளை நம்பிக்கையோடு நம்ம நாடி வரும்போது எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம சமாளித்து பண்ணி ஆகணும்னு நாங்கள் எங்கள் டீமில் எல்லாரும் we took a resolve. எக்ஸலண்ட். Not to say no to anyone.
சொல்லக்கூடாது. நம்ம எப்படியா கஷ்டப்பட்டாவது எத்தனை பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க. அந்த முதல் தொற்று முதல் அலையில ஒரு 6 மாதத்துல 75 சென்டர்லேருந்து எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வந்தாங்க. சென்னை நகர்லேருந்து சரி, இதர மாவட்டங்கள்லேருந்தும் சரி. அவங்க அந்த தொற்று ஐடென்டிஃபை பண்ண உடனே இங்கே அனுப்பிச்சிருவாங்க. அது கம்ப்ளீட்டாக திரும்ப நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்த பிறகும் கூட இன்னொரு ஒரு வாரம் நம்மகிட்டயே டயாலிசிஸ் இருந்து அப்புறம் தான் அவங்களுடைய ஒரிஜினல் சென்டருக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி. இதில் என்ன சவால்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோவிட் டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து பெரிய சவாலாக இருந்தது முதல் அலையில். என்ன, அதுக்கான இடம் தனியாக பிடிக்கணும், கோவிட் பிளாக்லேயே இருக்கணும். ஏன்னா அந்த பிளாக்லேருந்து பேஷண்ட் வெளியே கொண்டு வர முடியாது. அந்த பிளாக்லேயே உடனே அதுக்கான ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் பிளான்ட்டுன்னு அதுக்கான அதீதமாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நீர் தேவை. அந்த பிளான்ட் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை விட முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸு, டயாலிசிஸ் ஸ்டாஃப் நர்ஸு, அதை பார்த்துக்கிறதுக்கான டாக்டர், அவங்க எல்லாருமே வந்து அந்த டயாலிசிஸ் சிகிச்சை முறைன்றது 4 மணி நேரம் பேஷண்ட் பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தொற்று வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தது. அவங்கள பாதுகாக்கணும், அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி பெரிய சவால்கள் இருந்தது. ஆனால் எங்களுடைய டீம் இது வந்து தனிநபரால் சாதிக்கிறது இல்லைங்க. ஒரு என்னுடைய சக மருத்துவர்கள், செவிலியர்கள், டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுட்புணர்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணினது தான். இது வரைக்கும் 970 கோவிட் பாசிட்டிவ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு நம்ம டயாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நான் அறிந்த வரையில் இதுதான் வந்து இந்தியாவிலேயே அதிகபட்சத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகளுக்கு வந்து ஹீமோடயாலிசிஸ் சிகிச்சை அளித்தது வந்து அநேகமாக எங்கள் சென்டர் தான் அதிகம் என்று நான் அறிந்த வரையில் நான் நினைக்கிறேன். டாக்டர், இந்த சிறுநீரகவியல் துறை சார்ந்தே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. முதல்ல இந்த இயற்கையின் படைப்பே வந்து ரொம்ப அதிசயமானது. ஒவ்வொரு பாட்டுக்குள்ளும் ஒரு சூட்சமம் இருக்கு. இப்போ என்ன ஒரு காமனான ஒரு சந்தேகம்னா, ஒரு சிறுநீரகம் இருந்தாலே அவர் செயல்பட முடியும் அப்படின்னா இயற்கை எதுக்கு 2 சிறுநீரகத்தை கொடுத்துருக்கு டாக்டர்? கரெக்டு. இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இதுக்கு கரெக்டான காரணம் சொல்ல தெரியலை. நீங்கள் சொல்கிறது நிஜம். ஒரு சிறுநீரகம், சில பேர்லாம் பிறவியிலேயே வந்து வெளியே எதுவுமே தெரியாது. வேறு எதுக்காக ஸ்கேன் பண்ணும்போது ஒரு கிட்னி இருக்குது அப்படின்றது தெரிய வரும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன 2 கிட்னியாக திரும்ப எடுத்து வைக்கிறாங்க? கிடையாது, ஒரே ஒரு கிட்னி தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரு கிட்னியே போதுமானதாக இருக்குது. ஆனால் 2 கிட்னின்றது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரமாக தான் நான் பார்க்குறேன். இயற்கை சிறுநீரகத்தோட முக்கியத்துவத்தை இயற்கை உணர்ந்திருக்கு. கண்டிப்பாக. டாக்டர், இந்த துறைக்குள் உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நிறைய கைட்லைன்ஸ் வகுக்கக்கூடிய குழுமத்துல எல்லாம் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்க. இந்த மருத்துவத்துறை சார்ந்த உங்கள் பயணத்தையே அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். மருத்துவர் ஆகணுன்றது சின்ன வயசு கனவுங்களா எப்படி? அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிறு வயதிலிருந்தே வந்து அப்போல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லையுமே 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க, 5 பேர் தான் இருப்பாங்க. கொஞ்சம் அரிதான ஒரு துறையாக தான் இருந்தது. தமிழ்நாடு மொத்தத்துக்குமே வந்து நான் +2 முடிக்கும்போது 1100 சீட்டு தான் இருந்தது ஒரு வருஷத்துக்கு. அப்போ சின்ன வயதிலிருந்தே வந்து இந்த துறைக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு நிஜம்தான். டாக்டர் ஆகணுன்ற ஆசை இருந்ததுங்களா, இல்லை இந்த துறைக்குள் வரணுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக? அந்த அளவுக்கு நெஃப்ராலஜியை பற்றி ஒரு நாலேஜெலாம் சின்ன வயசில் கிடையாது. டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் இம்ப்ரெஷன் இருந்தது. மேற்கொண்டு படிக்க தான் வந்து ஒரு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அதனுடைய நுட்பங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு தான் வந்து அந்த துறைக்கு போகணும் அப்படின்னு ஒரு அவா வந்தது. உங்களுடைய பயணத்திலே பார்க்குறப்ப ஒரு தமிழ் வழி கல்வியில் தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் எக்ஸாமினராக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தயார்படுத்தி இருக்கிறீங்க. அந்த அனுபவ பயணம் எப்படி இருந்தது? இந்த மருத்துவத்துறைக்காக உங்களை எப்படி தகவமைச்சிட்டீங்க டாக்டர்? கரெக்ட். அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாக இருந்தது. நான் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய கல்வி ஆரம்பம் வந்து கும்பகோணம்னு ஊரில். கும்பகோணம் தான் நேட்டிவ்ங்களா? கும்பகோணத்தில் தான் சிறு வயதில் பிறந்ததெல்லாம் கும்பகோணம். 4ஆம் வகுப்பு வரை கும்பகோணத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்பில் இருந்து திண்டுக்கலுக்கு வந்தது. அப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ன்றது வந்து மிகப்பெரிய ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக எல்லாருமே தமிழ் வழி கல்வியில் தான் படிக்கிறது உண்டு. அப்போ ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு ஆங்கில வழி கல்வி நம்ம படிக்கலையே அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இருந்தது உண்டு. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது தமிழ் வழி கல்வி கற்றுக்கொண்டது தான் எனக்கு ஒரு பலமாக அமைஞ்சதுன்னு நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த கிண்டர் கார்டன்லாம் கிடையாது. 5.5 வயது முடிஞ்ச பிறகு தான் 1ஆம் கிளாஸ். இந்த காதை தொட்டு பார்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் ரைமெல்லாம் தெரியவே தெரியாது. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸே வந்து 3ஆம் கிளாஸில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, அதுதான் நிஜம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு மொழியில் கம்ப்ளீட்டாக ஒரு ஆளுமை, அந்த மொழியின் கட்டமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா 100 மொழிகளுக்கு கூட நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் அபிப்பிராயம். ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் ஒன் லாங்குவேஜ் அது இருந்ததுன்னா போதும்.
அது வந்து தமிழில் முதல்ல கிடைச்சது. ரொம்ப ஆழமாக அந்த மொழியின் சூட்சுமத்தையும் மொழியின் கட்டமைப்பையும் புரிய வைக்கிற மாதிரி ஆசிரியர்கள் அமைஞ்சது வந்து என்னுடைய பெரிய பாக்கியம். அப்போவெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் லேர்னிங் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பித்து கிராஜுவலாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மொழியினுடைய ஆளுமை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. மேடை பேச்சுக்கெல்லாம் தயார்படுத்தப்பட்டேன். ஸோ கட்டுரைகள் எழுதுறது, போட்டிகளில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு அறிமுகமும் நல்ல ஒரு ட்ரைனிங்கும் கிடைச்சது. டாக்டர், ஆக்சுவலாக ஒரு நல்ல செய்தி. நிறைய மொழியியல் வல்லுநர்கள் சொல்வது, ஒரு மொழியில நீங்க அதன் கட்டமைப்பை உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது. முக்கியமாக அறிவியல் கருத்துகள், அறிவியல் கோட்பாடுகள் நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மீடியம் வந்து உங்களுக்கு நல்ல கைகூடி வந்திருக்கணும். அதனால் அறிவியல் கருத்துக்கள்லாம் சின்ன வயசுலேயே நல்ல ஆழமாக பதிய வைக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் கிராமரே தமிழில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் என்னாச்சு, இங்கிலீஷ் கிராமர் வந்து 7ஆம் கிளாஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷில் நடத்தினா புரியாது. ஸோ தமிழில் தான் நடத்தினாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷ் கிராமரனுடைய அடித்தளம் மிக ஆழமான அடித்தளம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லீப் வந்த போது கூட ஈஸியாக நம்மளால் அதை கைக்கொள்ள முடிஞ்சது. நீங்க சொன்னதுல நல்ல மொழியியல் ஆசிரியர்கள் வாய்க்க பெற்றால் அவங்களால எளிதில் பிற மொழிகளை கற்க முடியும். ஐ ஆல்வேஸ் டெல் ஐ எம் த மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் பர்சன் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 1ஆம் கிளாஸில் எனக்கு முதல்ல அவனா சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மணன் வாத்தியாரில் ஆரம்பித்து கடைசியில் டிஎம் நெஃப்ராலஜியில் என்னுடைய மென்டர் ப்ரொஃபஸர் முத்து சேதுபதி இஸ் அ லெஜண்ட். அவர் வரைக்கும் எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். ரொம்ப ஒரு டெடிக்கேஷனும் கமிட்மெண்ட்டும் உள்ள ஆசிரியர்கள். படித்த ஸ்கூல், ஆரம்பத்தில் படித்த ஸ்கூலெல்லாம் ஒரு எளிமையான சின்ன ஸ்கூலாக இருக்கலாம். ஸோ ஸ்கூல் சின்னது பெருசுன்றது கணக்கு இல்லை. நமக்கு அமையக்கூடிய ஆசிரியர்களுடைய பங்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கிறதுலையும் வாழ்க்கையில் மேம்பாடு கொண்டு வரதுலையும் மிக முக்கியமான பங்குன்னு நான் எப்பயுமே நினச்சிக்குவேன். நான் கற்பிப்பது அப்படின்றத வந்து ஒரு விஷய ஞானத்தை அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே சிங்கிள் அஜெண்டா. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு தனித்துவமும் தனி ஸ்டைல் இருந்தது. ஒரு ப்ரோட்டோகோலைஸ்டு டீச்சிங் கிடையாது. இப்படி தான் டீச் பண்ணணும்னு எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீம் ஒரே கைட்லைன்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீச் பண்ணுவாங்க. எங்கள் தமிழ் இலக்கண ஆசிரியர் சொல்லுவார், கணபதி ஐயான், தமிழ் இலக்கணம் வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. மேத்தமெட்டிக்ஸை வந்து எப்படி ஒரு அப்சல்யூட்டோ அது மாதிரி ஒரு நுணுக்கமான அப்சல்யூட் சயின்ஸுக்கு ஈக்குவல் தமிழ் இலக்கணம். வந்து எப்படி சொல்கிறாரு, மொழி இலக்கணத்தை வந்து எப்படி சயின்ஸ் மாதிரி ஒரு அப்சல்யூட்னஸ் கொண்டு வராரு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுவார். பண்புத்தொகை அப்படின்றதுக்கு வந்து 7 விதி தான். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்தெரிதல், இனம் மிகல். இந்த 7 ரூலையும் எப்படி அப்ளை பண்ணி பண்புத்தொகையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதில் ஒரு கிரே ஏரியாவே கிடையாது, பிளாக் ஒயிட் தான். ஸோ அப்படி ஒரு கற்பிக்கப்பட்டதுனால, ஒரு மொழியில் ஆளுமை வந்ததுனால அப்புறம் ஆங்கிலம் ரொம்ப எளிதாக போச்சு. உங்கள் பயணத்தில் முக்கியமானது மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இந்த சிறுநீரகவியல் துறைக்குள் அப்படின்றது வந்து எந்த மொமெண்ட்டில் இந்த துறைக்குள் நம்ம வரணும்னு முடிவு பண்ணீங்க? முதல்ல எம்பிபிஎஸ் படிக்கும்போது என்ன துறைக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு பெருசாக கனவுகளோ எதிர்பார்ப்புகளோ இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம். கான்செப்ட் லேர்னிங், எம்பிபிஎஸ் வந்து கான்செப்ட் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை தத்துவங்கள் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற லெவலில் தான் போயிட்டு இருந்தது. பல பேருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் எனக்கும். 4.5 ஆண்டு எம்பிபிஎஸ் முடிஞ்ச பிறகு 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப், இந்த ஹவுஸ் ஏஜென்சி இருக்கும். அப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஒரு 15 நாள் மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் படித்தேன். 15 நாள் வந்து அந்த மெடிசன் போஸ்டிங் 3 மாதம் இருக்கும். அதில் 15 நாள் வந்து நெஃப்ராலஜி, சிறுநீரக இயல் துறையில் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அபூர்வமாக நிகழ்ந்தது. சாதாரணமாக அந்த ஹவுஸ் ஏஜென்சி வந்து நெஃப்ராலஜியில் வராது. எனக்கு எப்படியோ அதில் வந்தது. அப்போ ஏதோ ஒரு தேவை இருந்ததுன்றதுனால எனக்கு போட்டாங்க. அது ஒரு நல்ல அறிமுகமாக போச்சு. அது அப்போ வந்து டாக்டர் தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் ஃபார் மதுரை. அவர் தான் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தார். 1988 முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மதுரைக்கு அப்போ தான் நடந்தது. அப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு 1 வாரம் வந்து பெட் சைட் டியூட்டி பார்க்கணும். அதுக்கு ரொம்ப கடுமையாக தீவிரமாக அந்த கண்காணிப்பில் அது வைக்கணும். அப்போ அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணினாங்க. அந்த டீமில் கூட என்னை இன்க்ளூட் பண்ணினாங்க. ஸோ இப்படி தான் நெஃப்ராலஜிக்குள்ளே முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்தது. ஆனால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது நிஜம். அதுக்கப்புறம் எம்டி ஜென்ரல் மெடிசன் ஸ்பெஷாலிட்டி, அதுவும் மதுரையில் தான் பண்ணினேன். அப்போ தான் ஒரு
சிறுநீரகத்தினுடைய முக்கியத்துவம் தனித்துவம் ரொம்ப புரிய வந்த ஒரு காலம் அது. ஓகே. இதை சிறுநீரகம் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்கன் அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு கையளவு ஆர்கன், 2 பேர் ஆஃப் கிட்னிஸ் ஆன் த பேக் ஆஃப் யுவர் டம்மி. மூளைத்தண்டு இடத்துக்கு வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்றுமா இருக்குது. ரெண்டுமே சேர்த்தாலே ஒரு 150-200 கிராம் தான். ஓகே. அதிகபட்சம் 250 கிராம். அந்த உடம்புடைய எடை 60 கிலோ, 55 கிலோ, 60 கிலோ எடை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது ஆற்றும் பிரம்மாண்டமான ஒரு செயல்பாடுகள். அதை முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆயில் பத்தாது. இட்ஸ் அ சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் காட்டிலும் சூப்பர் அப்படி தான் நான் சொல்லணும். இப்போ கிளாட் பெர்னாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ இயல் வல்லுனர், ஆராய்ச்சியாளர், சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மருத்துவ உலகத்துக்கே ஒரு திருப்புமுனை கான்செப்ட், பேரடைம் சேஞ்ச் கொண்டு வந்த ஒரு மேதை. அவர் தான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு, மிலியூ இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு. மிலியூ இன்டீரியர் அப்படின்னா நம்மளுடைய உடலின் சமணநிலை. சமணநிலை அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷன். எப்படி வந்து ஒரு செல்கள் சேர்ந்த ஒரு திசுக்கள் சேர்ந்த ஒரு உறுப்பு மண்டலங்கள், பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்த முழு பாடி, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு முரண்பாடுகள் இல்லாமல் தேவைக்கு தகுந்தபடி ஒரு தக்க பேலன்ஸில் மொத்த உடம்புமே இயங்கணும். ஒத்திசைவா எல்லாம் இயங்கும். இந்த மிலியூ இன்டீரியருக்கு எல்லா உறுப்புகளுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட கிட்னியினுடைய பங்களிப்பு வந்து மிக பிரம்மாண்டமானது. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல வந்து நீர்ச்சத்து முக்கியமாக எவ்வளோ தூரம் இருக்கணும்னு கணக்கு இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது கிட்னி தான். அன்றாடம் உடம்புல வந்து சேர்கிற கழிவுப் பொருளெல்லாம் வெளியேற்றி க்ளீனாக உடம்பை வச்சுக்கிறது கிட்னி தான். பேர் தான் நான் கழிவு தொழிற்சாலை அப்படின்னு பேர் சொல்லுவோம். கழிவு தொழிற்சாலை நல்ல மாதிரி எல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புறதும் கிட்னி தான். ரத்தத்தினுடைய ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு கிட்னிக்கு இருக்குது. அதே மாதிரி உடம்பில் இருக்கிற பலவிதமான ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட்ஸ், ரத்தம்ன்றது ஒரு முக்கியமான ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட். அதையும் தாண்டி அந்த ஒவ்வொரு ஃப்ளூயிட்லையும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய தன்மை, அதனுடைய அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு நல்ல பேலன்ஸில் ஒரு நுணுக்கமான ஒரு ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுற முக்கியமான வேலை கிட்னிக்கு. நீங்கள் சொன்னதில் ரொம்ப நுணுக்கமாக மெயின்டைன் பண்ணணுன்றது. ஓகே. ரொம்ப நேரம் ரேஞ்ச் இருக்கும். இந்த பக்கம் போனால் ப்ராப்ளம், அந்த பக்கம் போனால் ப்ராப்ளம்ன்ற மாதிரி. உடம்புல வந்து அன்றாடம் ஹைட்ரஜன் அயான் சேர்ந்துகிட்டே இருக்கும், ஆசிட் அமிலத்தன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும். அதையும் வந்து வெளியேற்றணும். அந்த அமிலத்தன்மை, ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதும் அதுதான் கிட்னி தான். அந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சிவப்பு ரத்த அணுக்கள், ஹீமோகுளோபின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உற்பத்தி ஆகிறது வந்து போன் மேரோவில் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆகிறதுக்கு கிட்னிலேருந்து ஒரு ஹார்மோன் போகும், எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் போகும். ஸோ அது உற்பத்தி பண்ணுறதுக்காக ஹெல்ப்பும் இதுதான் பண்ணுது. அப்புறம் போன் ஹெல்த், எலும்புகள் அதனுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது வைட்டமின் டி சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் கிட்னியினுடைய ரோல் இருக்குது. இதில் டாக்டர் ரொம்ப பார்வையாளர்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கால் வீக்கம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னே ஒரு சிம்டம் மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வயிறு கொஞ்சம் ஊதி போனாலே வந்து கொஞ்சம் அபாய கட்டத்தை நெருங்கிறதா சொல்கிறாங்க. இந்த சிம்டம் இது என்ன காரணம் டாக்டர்? சிறுநீரக செயலிழப்பு வந்து 2 விதம். ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்றது தற்காலிக செயலிழப்பு. இன்னொன்று வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது வந்து நிரந்தரமாக செயலிழந்து போகிறது. இப்போது சிறுநீரக செயலிழப்பு, நம்ம தற்காலிக செயலிழப்பை பற்றி இப்போ நான் பேசலை. கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது வந்து நிரந்தரமாக ஏற்படக்கூடிய ஒரு செயலிழப்பு. இது வந்து ஒரே நாளில் வந்துடாது. சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியராக வரது தான் கிரானிக். அக்யூட்ன்றது திடீர்னு வருது, திடீர்னு ஒரு சிறுநீரக செயலிழப்பு ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால வருது. கிரானிக்ன்றது சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போது இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் இதுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்? நீங்கள் சொல்கிறபடி இந்த கால் வீக்கம் தான் இதற்கு மேனிஃபெஸ்டேஷனா, அதுதான் அறிகுறியா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதிலே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரானிக் கிட்னி டிசீஸினுடைய ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு வைடு வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு என்ன ஆகும், கால் வீக்கம் வரும், காலையில் எழுந்தால் முகம் வீக்கம் வரும். அப்புறம் அப்பையும் கவனிக்கலை, இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா உடம்பு போகிற நீரினுடைய அளவு உடம்புல அதிகமாகிடும். ஏன்னா கிட்னி யூரினுடைய அளவு கம்மியாகி உடம்புல நீர் தேக்கம் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற வயிறு வீக்கம், முகம் வீக்கம், எல்லா வீக்கம் வந்து மூச்சுத்திணறலாம் வந்து அதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஆனால் சில விதமான ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸில் இயல்பு நிலையை காட்டிலும் அதிகமாக யூரின் போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கால் வீக்கமே வராது. அதிகமாக போகிறதும் ஒரு விதமான இது. ஆனால் அது பல பேருக்கு அப்படி இல்லை, சில பேருக்கு. ஸோ அதனால் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் இதுதான் அந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதுதான் ப்ராப்ளமே. பல பேருக்கு வந்து
தனக்கு 2 சிறுநீரகமும் கெட்டு போச்சு, செயலிழந்து போச்சு, 90% போயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா, ஒரு மைல்டு ஃபெட்டிக் அதாவது ஒரு அயர்ச்சி. அதில ஆரம்பிச்சு மூச்சுத்திணறல் வரைக்கும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம டயர்ட் ஆயிட்டோம், நம்ம என்ன நினைப்போம்? இந்த வாரம் பூரா நிறைய வேலை செஞ்சுட்டோம், சரியா தூங்கல அப்படின்னு நம்மளே ஒரு காரணம் கற்பிச்சுட்டு அதை போயிட்டே இருப்போம். அந்த டயர்ட்னஸ் ஏன்னா அனீமியானால, ரத்த சோகை. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஹார்மோன் போய் ஸோ அதனால ஹீமோகுளோபின் கம்மியாயிட்டவரும் நமக்கு தெரியாது. இயல்பாக செய்கிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு திறன் மட்டும் கம்மியாக இருக்கும். அதில் ஆரம்பித்து ஒரு பசியின்மை சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு உமட்டல் இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு நைட் சரியாக தூக்கம் வராது, காலையிலாம் தூங்குற மாதிரி இருக்கும், உடம்புல அரிப்பு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பல பேருக்கு ஒன்றுமே இல்லாமலும் கூட இருக்கும். நீங்கள் சொல்கிற கால் வீக்கம்ன்றது ஒரு முக்கியமான அறிகுறி. இன்னொன்று நான் சொல்கிறேன், கால் வீக்கம் வந்துட்டாலே உடனே கிட்னி ஃபெயிலியர்னு பயந்துட வேண்டாம். பல பேருக்கு வந்து ஃபிசியலாஜிக்கலாகவே கீழே இருந்து ரத்த ஓட்டம் மேலே வந்து பம்ப் பண்ணி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகிறதுக்கு வந்து கால் தசைகளுடைய அமைப்பு நல்லா இருக்கணும். ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த கொழுப்பெல்லாம் அங்கே படிஞ்சிருக்கிறதுனால தசையினுடைய வேலைத்திறன் கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக பம்ப் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டாக்னேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க காலை வந்து ஒரு ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டாங்கனாலே சரியாக போயிடும். அதில் ஆரம்பித்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கும் கால் வீக்கம் வரலாம். கல்லீரல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் கால் வீக்கம் வரலாம். ஸோ அந்த கால் வீக்கம் வந்துட்டாலே கிட்னி மட்டும்தான் காரணம் கிடையாது. கால் வீக்கம் வந்தால் என்ன காரணம்ன்றதை உடனே பார்த்து. நீங்கள் சொன்னதில் சிறுக சிறுக கிட்னி ஃபெயிலியர் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலாம் அப்படின்றப்ப வந்து எந்த அறிகுறியை வந்து உடனடியாக கவனிக்கணும் அப்படின்னு? ஏன்னா சிறுக சிறுக நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் கவனிக்காமே இருக்கோம் அப்படின்றது. இப்போது கால் வீக்கம் அதிகமாக வந்து மூச்சு திணறல், அதீதமான சோர்வு, வாந்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அது வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. நான் வந்து இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு மெசேஜ் அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் வந்த பிறகு முற்றிய நிலைக்கு வந்த பிறகு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு போகிறத காட்டிலும் நோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே வந்த நோயை ஆரம்பத்திலே கண்டறியறது அதை விட முக்கியம். அது முக்கியம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு, கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் செக்அப், ஓகே. பேசிக் ஹெல்த் செக்அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரமா கொட்டி பெருசாக செலவு பண்ணிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடிப்படையான சில விஷயங்கள் பார்த்துக்கணுங்க. முதல்ல உடம்பு எடை நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, உடல் பருமனில் இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். ரத்த அழுத்தம் பார்க்கணும், பிபி கண்டிப்பாக பார்க்கணும். 2 3வது சுகர் இருக்கான்னு பார்க்கணும். தென் யூரின் டெஸ்ட் ஒன்று இருக்குது. யூரின் டெஸ்ட்டில் புரோட்டீன் லீக்கேஜ், நார்மலாக வந்து புரோட்டீன் வந்து யூரினில் வராது, மிக குறைந்த அளவு தான் வரணும். நார்மலாக வரக்கூடிய அளவை காட்டிலும் யூரினில் புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருந்ததுனாலே கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி யூரின்லேயே ஆர்பிசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள், அது அதிகமாக இருந்ததுனால கிட்னி டிசீஸ்க்கான ஒரு அறிகுறி. கிட்னி டிசீஸ் அண்ட் கிட்னி ஃபெயிலியர் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. கிட்னி டிசீஸ் அப்படின்னு இருக்கும்போதே கண்டுபிடிச்சா அந்த கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம முன்னேற்பாடுகள் எடுக்கலாம். இந்த புரோட்டீன் லீக்கேஜ் என்பது ஆரம்பத்திலேயே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அது வந்ததுன்னா என்ன காரணத்தினால புரோட்டீன் லீக்கேஜ் வந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த காரணத்தை கண்டறிஞ்சு அதை அட்ரஸ் பண்ணினீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வர்றது தடுக்கலாம், ஆர் தள்ளி போடலாம், ஏதாவது பண்ணலாம். இந்த பேசிக் டெஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி, ரொம்ப அது ஒன்றும் பெரிய செலவு வந்துடும்னு நினைக்க வேண்டாம். ஒரு பிபி பார்க்குறதும், ஒரு யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அது ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. கிட்னி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. இதுக்கு எவ்வளோ செலவாகிட போகுது? ஒன்றுமே ஆகாது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணியே ஆகணும் சாதாரண எல்லாருமே. அதுவும் முக்கியமாக யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா, பிபி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, குடும்பத்தில் வேறு யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்க, சிறுநீரில் அடிக்கடி கற்கள் போகிறவங்க, அடிக்கடி சிறுநீரக நோய் தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றவங்க, அப்புறம் சிறுநீரில் ஏதாவது ரத்தம் மாதிரி வர்றதோ, வேறு பிரச்சனை வரவங்க, கால் வீக்கம் வர்றது, இவங்கெல்லாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்து வார்னிங் சைன்ஸ் இருந்ததுன்னா உடனே அவங்கள பார்த்துக்கணும். இதில் நீங்கள் சொன்னதில் முக்கியமானது இப்போ தாத்தாவுக்கோ இல்லை இப்போ குடும்பத்தில் ஒருத்தனருக்கு வந்தால், தாத்தா பாட்டியை காட்டிலும் கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, அவங்களுக்கு வர கொஞ்சம் பரம்பரை வியாதி மாதிரி சில பரம்பரை வியாதிகள் உண்டு. இப்போது ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு ஒன்று பரம்பரை வியாதி இருக்குது. அது வந்து ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ், இன்ஹெரிட்டட் டிசீஸ், மரபு ரீதியாக வரக்கூடிய ஒரு டிசீஸ். அதில் வந்து கிட்னிலேயே நீர்க்கட்டிகள் மாதிரி நிறையா வந்துடும். நாளடைவில் கிட்னி ஃபெயிலியருக்கு போகும். ஸோ அது வந்து குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுக்கு இருந்தாலோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்தாலோ நம்ம அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கிட்னி எப்படி இருக்குன்றதை ஒரு முறை பார்த்துக்கணும். அது ஒன்று. அதையும் தாண்டி சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து பல பேருக்கு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் வந்துடுறதில்ல. ஸோ அந்த டயபெட்டிஸ் வந்தவங்களுக்குமே கூட
கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது வந்து வர்றதுக்கு வந்து ஒரு மரபு ரீதியான ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ்னால கிட்னி ஃபெயிலியர் வந்தால் அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ டயபெட்டிஸ் வந்ததுன்னா கிட்னி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகம். டாக்டர், இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத ரொம்ப இப்போ அடிக்கடி அந்த செய்தியை பார்க்க முடியுது. அதுவும் இளைஞர்களுக்கு அந்த பாதிப்பெல்லாம் என்ன காரணம்? கரெக்ட். அதாவது இப்போது க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பை வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எபிடமிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எபிடமிக் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து தொற்றும் நோய்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு தான் எபிடமிக் ஆஃப் காலரா அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு தொற்றா நோய்க்குமே இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், கேன்சர், சுகர், டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிபி, இது மாதிரி இந்த தொற்றா நோய்கள் மிக அதிக அளவில் சமுதாயத்தை தாக்கிட்டு இருக்கு. அதில் கிட்னி டிசீஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒரு எபிடமிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட நபர்கள் வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம், நம்பர் 1 காரணம் வந்து டயபெட்டிஸ். கிட்டத்தட்ட 33% இந்தியாவிலுமே கூட கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு காரணம் வந்து டயபெட்டிஸ் தான், சர்க்கரை. ஆமாம். அடுத்தது வந்து ஹை பிபி. இப்போ இந்த 2 காரணத்துக்கு ஈக்குவலாக இதுக்கு இதை விட தாண்டியுமே வந்து ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு உட்பிரிவு இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் இப்போ நாங்கள் ஒரு ஆராய்ச்சி நிறையா பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அதிகமாக வந்துட்டுருக்கு. அது பேர் CKD-Uன்னு பேர், கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் ஈட்டியாலஜி. அப்படின்னா என்னதென்று காரணம் தெரியாமல் ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ். எதனால் அப்படின்னு காரணம் தெரியாமல் இது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், நீங்கள் சொன்ன நடுத்தர வயது நபர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து சுகர் இருக்காது, பெருசாக பிபி கூட இருக்காது, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதர்வைஸ் நல்ல ஒரு பாடி ஃப்ரேம், ஹெல்தி ஃப்ரேம் ஆஃப் பாடியில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதீதமான ஃபேட்டிக் இந்த மாதிரி தான் ஒரு சில காரணங்கள்னால டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும், நமக்கு ஷாக்காக இருக்கும். இந்த நம்பர் வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு நடந்தால் ஏதோ காரணம்னு சொல்லி நம்ம பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு எபிடமிக் ப்ரொபோர்ஷனில் வந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுத் அமெரிக்காவில் தான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது. அங்கே வந்து சுகர் கேன் ஃபார்மர்ஸ், மீசோ அமெரிக்கன் நெஃப்ரோபதின்னு சொல்லிட்டு இந்த கரும்பு தோட்டங்களில் வேலை செய்யும் நபர்களுக்கு தான் முதல்ல அந்த கிளஸ்டர்ஸ் ஆஃப் கிரானிக் கிட்னி டிசீஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் வந்து முதல்ல ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில், ஆந்திர பிரதேசத்தில் வந்து உத்தானம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஆஃப் கிரானிக் கிட்னி டிசீஸ் ஒரிசாவில், சத்தீஸ்கரில், பீகாரில், இந்தியாவில் பல இடங்களில் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. அதாவது சுகர் இல்லாமல், பிபி இல்லாமல் வெறும் கிரானிக் கிட்னி டிசீஸ். இது எதனால் அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சிகள் போய்கொண்டு இருந்தால் கூட ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாலும் முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, நம் வாழ்வில் சேர்ந்து விட்ட கெமிக்கல்ஸ், அந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ். அது முக்கியமாக சிலிக்கா அப்படின்ற ஒரு பொருள் மண்ணிலையும் நீர்லேயும் அதிகமாக இருக்கிறது. அது வந்து கிட்னியில் ஒரு படிமானம் மாதிரி வந்து கிட்னி ஃபங்க்ஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்குது. இன்னும் ஒன்று ஃபைனல் வேர்ட் இஸ் yet to come out. 2வது ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வெப்பத்தின் தாக்கம். அது வந்து நம்ம உடம்பை முழுமையாக பாதிக்குது, முக்கியமாக கிட்னியை பாதிக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன புதுசாக வெப்பத்தாக்கம் அப்படின்னு கேட்கலாம். இதே இந்தியா, இதே தமிழ்நாடு. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சம்மரில் பீக் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது, இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த பீக் டெம்பரேச்சர், உச்சபட்ச வெப்பநிலை அப்படின்னு அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே தான். ஒன்று. 2வது வந்து ஒரு வருடத்தின் வெப்பம் மிகுந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து இதுக்கான காரணம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், உலகமே வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால இருக்கலாம். இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் சில குறிப்பிடத்தக்க நபர்கள் அதீதமான வெப்பநிலையில் வேலை செய்ய வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமையில் இருக்காங்க. இப்போ ரோடு போடுற அன்பர்கள், அந்த லேத்துகளில் வேலை செய்கிறவங்க, முக்கியமாக செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்க, கரெக்ட், அந்த ஃபார்மர்ஸ், விவசாயம் செய்கிறவங்க, இந்த மாதிரி பலவிதமான வேலைகள், லேத் பட்டறைகளில் வேலை செய்கிறவங்க, நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமான ஒரு வெப்பத்தில் வேலை செய்கிறாங்க. தேவையான அளவு அவங்க தண்ணீர் குடிக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஹசார்டஸ் ஜாபில் இல்லாதவங்களுமே கூட, நம்மளே கூட தேவையான அளவு நம்ம டெய்லி வந்து தண்ணி குடிக்கிறோமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. எதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தண்ணி குடித்தாதான் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருட்களை வந்து கிட்னி வந்து யூரினாக உற்பத்தியாக்கி வெளியே தள்ளும். இப்போ நீர் வந்து ரொம்ப கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் யூரினை வெளியே விட முடியாது. அது வந்து நீர் சத்தை உடம்புல தேக்கி வச்சாகணும். ஸோ குறைந்த அளவு நீரில் அதே அளவு கழிவுப் பொருளை வெளியேற்றணும் போது ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு யூரினை உற்பத்தி பண்ணணும்.
அப்போ கிட்னிக்கான வேலைப்பளு அதிகமாகுது. ஸோ தினந்தோறும் கிட்னிக்கு வேலைப்பளு அதிகமாகும் போது சில வல்னரபிள் பீப்புளுக்கு வந்து செயலிழந்து போகுது அப்படின்னு இன்னொரு ஹைபாத்தசிஸ். இன்னும் ஃபைனல் ப்ரூஃப்க்கு வரல. இதுல ஒரு சந்தேகம் டாக்டர், உடல் வந்து தாகம் என்றால் அதுவே கேட்கும் அப்படின்றது தான் நம்ம உடலியல் சார்ந்து பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. தாகம் வந்த உடனே அவங்க குடிப்பாங்க. தாகம் வரும்போது குடிக்கிறதுக்கு வசதியாக நீர் அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அவைலபிளாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நாளடைவில் அவங்களுடைய இயல்பே வந்து தண்ணியாக கம்மியாக குடிக்கிற மாதிரி ஒரு இயல்பு மாற்றிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்களேன். நல்ல தாகம் வந்த பிறகு தான் தண்ணி குடிக்கணுன்ற கான்செப்டும் தப்பு. ஒரு கான்ஷியஸாக வந்து தண்ணி குடிக்கிறதுன்றது வந்து இயல்பாக சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். சிறு வயது பழக்கம் வந்தால் தான் வந்து அடல்ட்ஹுட்லேயும் அதுக்கு பழக்கம் கண்டினியூ ஆகும். வளரும் குழந்தைகளுக்கே வந்து தண்ணி கரெக்டாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி சொல்லியே வளர்க்கணும். பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, திரும்ப வந்து பார்க்குறப்ப டிஃபன் பாக்ஸும் அப்படியே இருக்கும், தண்ணி பாட்டிலையும் தண்ணி அப்படியே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சூழலாக இருக்குது. உப்புன்றது பெரிய சிக்கல். சிப்ஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. தண்ணி கம்மியாக குடித்து சிப்ஸு போன்ற உப்பு அதிகமாக உள்ள பொருட்கள் அதிகமாக சிறு வயதில் சாப்பிட்றத வந்து சினைகளை நாமளே வான்னு ஒரு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு செயல். கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வரணும். நம்முடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், ஹார்ட் ஆகட்டும், ரத்த நாளங்களாகட்டும், கிட்னி ஆகட்டும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கணும், சோடியம் கம்மியாக இருக்கணும். சின்ன வயதிலிருந்தே பொட்டாசியம் அதிகமாக உள்ளது கேட்டிங்கன்னா காய்கறிகள், பழங்கள் டெய்லி ஒரு பழமாக சாப்பிட்ணும் அப்படின்றத வந்து ஒரு கான்செப்ட். இந்த உப்பில் வந்து சோடியம் அதிகமாக, சோடியம் குளோரைடு தான் உப்பு. ஸோ ஆனால் நம்மளுடைய மாறுபட்ட சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக சோடியம், குறைந்த அளவு பொட்டாசியம் அப்படின்னு சின்ன வயதுலேருந்தே வருது. இதை கண்டிப்பாக ஊடகவியலாளர்கள் நீங்கள் முக்கியமாக வந்து ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை கருத்து இதுதான். சிறு வயதிலிருந்தே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே உப்பு சாப்பிடணும். பொட்டாசியம் அதிகமாக உள்ள காய்கறிகள், பழங்களை வந்து சாப்பிடுவதை வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை முறையாக சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும். தவிர்க்கவே முடியாத சில சூழல்லாம் இருக்குது. இப்போ சிலர் வந்து தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ டிப்ரெஷன் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பலரும் எச்சரிக்கிறாங்க, கூடுதலாக இவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றாங்க. ஒரு மருந்து, எந்த மருந்துமே 100% சேஃப் அண்ட் 100% ஃப்ரெண்ட்லின்றது கிடையாதுங்க. இயல்புக்கு மாறாக எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து அப்சலூட் சேஃப்டி, அப்சலூட் கன்கார்டன்ஸ் வித் யுவர் சிஸ்டம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனால் எப்போ நம்ம மருந்து சாப்பிட்றோம், எப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மருந்து சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மை அதில் இருக்கக்கூடிய பின்விளைவுகள், பக்க விளைவுகள் காட்டிலும் அதிகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ வியாதின்னு வந்துருச்சுன்னா அந்த வியாதியை நம்ம குணப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு தான் ஆக வேண்டும். மருத்துவரோட அறிவுரை அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அத்தனை வியாதிகளுக்கும் எந்தெந்த மருந்துகள் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டுமோ அதை உட்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த மருந்து சாப்பிடலை அப்படின்னா அதனுடைய விளைவு இன்னும் அதிகமாக வேறொன்றா அம்மா அதுதான். ஸோ இப்போ அது இல்லாமல் எப்பயோ ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு நான் வாழ்நாள் பூரா நானே அதை கொண்டு போய் கடையில் ஒவ்வொருத்த கவுண்டர் காமிச்சிட்டு வாங்கி சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு விபரீதம். முக்கியமாக இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ், வலி நிவாரண மாத்திரைகள். வலி நிவாரண மாத்திரைகள் கண்டிப்பாக தேவை இருக்குது, பல சுச்சுவேஷன்ஸில் தேவை இருக்குது. ஆனால் அது எத்தனை நாள் சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்றது ஒரு ஜுடிஷியஸாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு கொடுக்குறாங்க. அது சில பேர் சில வருஷ கணக்காக டெய்லி அது சாப்பிட்டா தான் எனக்கு வேலை ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் மனோ ரீதியாக அதுக்கு ஒரு அடிமைப்பட்டு அதனால கிட்னி பாதிப்பு வரும். எல்லா மாத்திரைகள்னாலும் கிட்னி பாதிப்பு இருக்குன்றதை ஒத்துக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள்னால கிட்னி பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக வலி நிவாரண மாத்திரைகள், அதனால் அது தீவிரமாக பார்த்துக்கணும். ஹார்ட் டிசீஸ் உண்டு. உடல் பருமனால் மட்டுமே கிட்னி ஃபெயிலியர் போகிறது. ஒபிசிட்டி ரிலேட்டட் கிளாமர்லோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உடல் பருமனாலே மட்டுமே கிட்னி பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வந்து வழிவகுத்து கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. அதிகமாக காசு இருந்தால் மற்றவங்களை பகிர்ந்துக்கலாம், நம்மளே சாப்பிட்றதுக்கு பதில். ஒரு நல்ல மெசேஜ். ஒரு வாழ்வியல் முறையை வந்து நம்ம மாற்ற வேண்டி இருக்கு அப்படின்றது. இந்த மருத்துவத்துறையிலே இந்த துறை பெரிய சவால் நிறைந்த பயணமாக இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்ப திரும்பி பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நீங்கள் எதை உணர்றீங்க டாக்டர்? மதுரையில் தான் எம்டி மெடிசன் படித்தேன். எம்டி படிக்கும்போது தமிழ்நாடு அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதி அப்போ அதில் செலக்ட் ஆனேன். அப்போ வந்து அந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணும்போது மதுரை பக்கத்தில் மேலூர் இருக்குது. மேலூர் கிட்டேருந்து 18 கிலோமீட்டரில் ஒரு சின்ன கிராமம், மல்லாக்கோட்டைன்னு ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதில் தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங். அப்போ வந்து
எம்டி படிச்சுட்டு ஒரு சின்ன கிராமத்தில் போயிட்டு அங்கே என்ன நமக்கு மருத்துவ சவால்கள் ஒன்றும் இருக்காது, நமக்கு அனுபவம் கூடாதே அப்படின்னு ஒரு சின்ன கலக்கம் பல பேர் வந்து நெகட்டிவாக அட்வைஸ் பண்ணின காலம் அது. எதுக்குப்பா கிராமத்துக்கு போறேன்? ஆமாம், அப்போ வந்து எம்டி படிச்சுட்டு மேலே வந்து நான் அனுபவத்துக்காக இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி தான் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அப்போ வந்து ரூரல் போஸ்டிங்கிறது ஒரு கம்பல்சரி போஸ்டிங். இப்பயும் அப்படி தான், அப்பயும் அப்படி தான். ஸோ ஆனால் வந்து அங்கே ஜாயின் பண்ணினது வந்து ஒரு பெரிய திருப்புமுனைன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் என்ன நினைப்பேன்னா, ஒவ்வொரு மருத்துவருமே அவன் அட்லீஸ்ட் ஒரு சில காலமாவது இந்தியாவின் உயிர் நாடி எங்கே இருக்குது, கிராமத்தில் தான் இருக்குன்னு காந்தி சொன்னார். கிராமத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது தான் ஒரு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குது, சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, நான் சொல்கிறது மருத்துவ ரீதியான எல்லாமே அப்போ தான் புரிய வரும். தேவைகள் என்ன, நிறைவேற்றுவதில் சவால்கள் என்ன, அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு நம்ம வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன அப்படின்றத வந்து இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அந்த கிராமத்தில் ஒர்க் பண்ணினேன். அப்புறம் அங்கேருந்து தான் நான் நெஃப்ராலஜிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்போஷர் வந்து த்ரூ அவுட் மை கரியர் வந்து அது இட் ஹேட் அன் இம்பேக்ட், இட் ஹேஸ் அன் இம்பேக்ட். எங்கே போனாலுமே நம்ம வந்து அந்த இருக்கிற அந்த சிஸ்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஜனங்களுக்கு அது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிற அத்தனை வசதிகளையும் நம்ம இன்னும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி காமன் மேனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த ரூரல் சர்வீஸ் தான் கொடுத்துச்சு. அந்த அனுபவம் உங்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில பெரிய அளவுல உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த கரியருமே அது இருக்குன்னு சொல்ல வரேன். எங்கே வேலை செஞ்சாலுமே அந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குன்ற ஒரு அடிநாதமாக மனசுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸ் அமையும். எங்கே ஒர்க் பண்ணினாலுமே, சிறிய சென்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி, பெரிய சென்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி. உதாரணமாக நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக ப்ரொமோட் ஆகி அங்கே போனேன். அங்கே வந்து நான் போன பிறகு தான் முதலாக டயாலிசிஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணினோம். ஆக்சுவலாக 2006 டயாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து நம்ம டீமாக சேர்ந்து உடன் பணியாற்றும் அத்தனை நபர்களுடைய பங்களிப்போடையும் எப்படி இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அரசாங்கத்தின் திட்டங்களை எப்படி கரெக்டாக காமன் மேனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அழகான கான்ட்ரிபியூட்டாக நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சிட்டைசேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பல நேர்காணல்லையும் சொல்கிறீங்க, இது தனி மனிதரோட வெற்றி அல்ல, ஒரு நிறுவனத்தோட வெற்றி, பலரோட கூட்டு உழைப்பு தான். எந்த மனிதனின் வெற்றியுமே வந்து அந்த மனிதனை மட்டுமே சாராது. அப்படி யாராவது அப்படி நினச்சாங்கன்னா அது வந்து அது ஒரு பிளண்ட்டாக சொல்லணும், ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லணும். ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு சின்ன லெவலில் ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டாலுமே வந்து அது அந்த தனிநபர் சம்மந்தப்பட்டது இல்லை. அவங்களுடைய குடும்பத்தார், நெருங்கிய உறவினர்கள், ஆசிரியர்கள், முக்கியமாக ஆசிரியர்கள், உடன் பணிபுரியும் அத்தனை பேரும், அப்புறம் சமுதாயம் முழுதுமே எல்லாருடைய பங்களிப்புமே, அரசாங்கம் எல்லாருடைய பங்களிப்புமே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக வரும்ன்றது உண்டு. இப்போ நான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு மருத்துவமனை. ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உண்டு. கிட்டத்தட்ட 3200 படுக்கைகள் உண்டு, 50 துறைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஓபி அவுட் பேஷண்ட் சென்சஸ் ஃபுட்ஃபாலே 15,000, மிகப்பெரிய இது. அது மாதிரி எங்களுடைய நெஃப்ராலஜி சிறுநீரக இயல் துறை வந்து நாட்டிலேயே உள்ள மிகப்பெரிய நெஃப்ராலஜி சர்வீசஸில் முதல் 2-3 இடத்துலையே வந்துடும். இங்கே வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ், ஒரு ஹோலிஸ்டிக் கிட்னி கேர் கொடுக்குற மாதிரி அத்தனை வசதிகளுமே அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு சிறுநீரக இயல் வளாகமே கட்டி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் அதை ஆக்குப்பை பண்ணுறோம். எல்லா விதமான சிகிச்சை முறைகளுமே இங்கே வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து ஃப்ரீயாக கொண்டு போகிறோம் அரசாங்கத்தின் மூலமாக. அதில் டயாலிசிஸ் சர்வீசஸை வந்து நல்லா விரிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 ஹீமோடயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்ன்றதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்க்குறோம். அப்புறம் முக்கியமாக அந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் மிகப்பெரிய அளவில் நம்ம நடந்துகிட்ருக்கு. வருஷத்துக்கு வந்து 70லேருந்து 80 பேருக்கு கிடைக்குது. அதுலேயும் 2 விதமான டோனர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து உறவினர்களே கொடுக்குற கிட்னி டோனர், லிவிங் ரிலேட்டட் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொன்று வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூளைச்சாவு ஏற்பட்டவங்கள்ட்ட கொடுக்குறது. அதுவுமே இங்கே போயிட்டுருக்கு. நாட்டிலேயே வந்து மூளைச்சாவு ஏற்பட்ட நபரிலிருந்து சிறுநீரகம் பெறப்பட்டு கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட்டில் முக்கியமான சென்டரில் நம்மளதுமே ஒன்று. இது சம்மந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகளுமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறையா பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர், எங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட்ஸ், இது மாதிரி கிட்னி ஸ்பெஷாலிட்டியில் ட்ரைனிங் கோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 6 பேர் இருக்காங்க. ஸோ அது 3 வருஷ கோர்ஸ் 18 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சிங் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 75 கிட்னி நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்களுடைய உருவாக்கத்தில் என்னுடைய பங்கு இருக்குது. ஓ ஓ
அப்புறம் இந்த மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகள் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட எங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து 150. ஸோ அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனாக தான் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் கமிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்னை ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. ஐசிஎம்ஆர் கிரானிக் கிட்னி டிசீஸ் கோர் கமிட்டி ஆகட்டும், பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து ஒரு பங்களிப்பாகட்டும். அதை தாண்டி வந்து இன்னொரு கௌரவம் என்னென்னா குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய அளவில் அந்த டிசீஸ் பர்டன் ஸ்டேட்டஸ், அது ஒரு ட்ரெண்ட் ஆஃப் டிசீசஸ் எப்படி இருக்குன்னு ஒரு அதை அனாலிசிஸ் குரூப்லேயுமே நான் அதில் இருக்கேன். ஒரு நபரின் வெற்றி தனிநபருடைய வெற்றி இல்லை அப்படின்றத நான் சொன்னேன். முக்கியமாக நான் குடும்பத்தினுடைய பங்களிப்பு. இப்போ உதாரணம் கேட்டிங்கன்னா என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இப்போது என்னுடைய மனைவி வந்து ஷீ இஸ் அ கிரேட் சப்போர்ட் மீ கைண்ட் ஆஃப். இப்போ அந்த மாதிரி குடும்பத்தினுடைய ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா முழுமையாக வந்து நம்ம ப்ரொஃபஷனில் வந்து ஈடுபாடு செலுத்திக்கிட்டு இவ்வளோ சாதிக்கிறதுன்றது நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கறது நடக்காது. இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் சொல்கிறேன். யாருடைய ஒரு வெற்றியுமே, யாருடைய ஒரு பங்களிப்புமே, யாருடைய சாதனையுமே வந்து தனிப்பட்ட நபருடைய சாதனை இல்லை. நிறைவான ஒரு பயணம் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இது எவ்வளவு முக்கியமான உடலில் முக்கியமான உறுப்பு சிறுநீரகம் என்பதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை எப்படி தடுக்கணும், நம்முடைய வாழ்வியல் முறைகளை எப்படி மாற்றணும் அப்படின்றது ஒரு பக்கம். ஒரு மருத்துவராக உங்களுடைய ட்ராவல், அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியான தருணங்கள், அதில் நிறைய மெசேஜ். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையே காந்தி சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் தான் அடுத்த தலைமுறைக்கு. அது மாதிரி நிறைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. பேசும் தலைமை சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.